ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, நான் என்ன பண்ண தப்பால் என்ன யாராவது சஃபர் ஆகிட்ருக்கோம், என்ன சஃபர் ஆகிட்ருக்கோம் அன்னிட்டு சொல்ல போகிறேன். நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அமெரிக்கா மாப்பிள்ளைன்னுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த கதையெல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் சொல்லிட்டு இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நான் விவரமாக அப்புறமா சொல்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணை அமெரிக்காவில் எங்கள் மாப்பிள்ளை போலீஸில் பிடிச்சி கொடுத்து ஜெயிலில் போட்டார். 12 மணி நேரம் அவள் ஜெயிலில் இருந்தாள். அங்கேருந்து என் தம்பி தான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி அவளை ரிலீஸ் பண்ண வச்சார். ரிலீஸ் பண்ணி அப்போது அவள் காலும் ஃப்ராக்சர் ஆகிருந்தது. கால் ஃப்ராக்சர் ஆகி அவள் மேலே கேஸ் இருந்ததுனால அவளால் இந்தியாவுக்கு வர முடியல. ஒரு 30 நாள் ஒரு 15 நாள் கழித்து அவர் கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி என் தம்பி ஃபோர்ஸ் பண்ணி அவருக்கு வாபஸ் வாங்கிட்டு அவளையும் இந்தியாவுக்கு அனுப்ப சொல்லிட்டோம். ஏன்னா என் பொண்ணுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னுட்டு ஒரு பயத்தில் வர சொல்லிட்டோம். அவளும் வந்துட்டா. வந்த உடனே இங்கே வந்துட்டு அப்புறமா ஒரு 15-20 நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா எங்களை உள்ளேயே சேர்க்கல. உள்ளேயே சேர்க்காமல் வெளியவே கார் பார்க்கிங்லேயே நிற்க வச்சு பேசினாங்க. பேசிவிட்டு எங்ககிட்ட எல்லாம் பேசாதீங்க, என் பையன்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா பேச மாட்டேன்றாங்க. அவருடைய தம்பி, 2வது தம்பி, அவங்க மொத்தம் 3 பேருங்க. 2வது தம்பி பேசினார். சரின்னுட்டு நம்ம இவள் காலை அப்படி வச்சுட்டு இவ்வளோ நேரம் நிற்க முடியாதுன்னுட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். சரி கொஞ்ச நாள் ஆறட்டோன்னுட்டு மறுபடியும் ஒரு 15-20 நாள் கழித்து மாப்பிள்ளைக்கு என் பொண்ணு ஃபோன் போட்டு பேசினான். ஃபோன் போட்டு பேசினதில் இந்த மாதிரி என்ன நினச்சிட்ருக்கேன், முடிஞ்சதுன்னா எனக்கு உன்னோட வாழறதுக்கு இஷ்டம் இல்லை, டிவோர்ஸ் தான் எனக்கு வேணும்னு சொன்னார். அதுக்கப்புறமா சரி மறுபடியும் 1 மாதம் 2 மாதம் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்த்தோம். மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருந்தார், டிவோர்ஸ் தான் சொன்னார். சரி 3 மாதம் கழித்து எங்கள் ஹஸ்பண்டும் ஃபோன் பண்ணி பேசினார். நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன் டிவோர்ஸ் போட சொல்லி, நீங்கள் டிவோர்ஸ் போட்டு அனுப்புங்க, நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன், இனிமேல்ட்டு உங்கள் பொண்ணோட என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னுட்டு நாங்களும் டிவோர்ஸ் போட்டோம். டிவோர்ஸ் போட்டு 2 வருஷமாக கோர்ட்டில் கேஸ் போய்ட்டு இருந்து 2 வருஷமாக அவர் வரவே இல்லை. எல்லாமே எக்ஸ்பார்ட்டியில் போயிட்டு இருந்தது. அப்போது கடைசியில் எக்ஸ்பார்ட்டியில் போயிட்டு இருக்கும்போது கடைசியில் என்ட்ரானோடனே இன்டர் மெயின்டெனன்ஸு அவங்க இது பண்ணாங்க. இன்டர் மெயின்டெனன்ஸ் பண்ணது அதில் அதை பாதியாக குறைக்கிறதுக்காக அவர் ஹைகோர்ட் அப்பீல் போனார். அங்கே போய் பாதியாக குறைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா நாங்கள் அவருடைய அசெஷன் லயபிலிட்டிஸ் வைக்க சொல்லுங்கள், அவருக்கு நல்ல சோர்ஸ் இருக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறோன்னு கேட்டோம். அதை இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஹைகோர்ட்டில் கேஸு. அவர் அசிஸ்டன்ட் லயபிலிட்டி சப்மிட் பண்ணவே இல்லை. அது ஒன்று. 2வது 6 மாதமாக கோர்ட்டில் கேஸும் வரவே இல்லை. அப்புறம் எங்கள் லாயர்ஸ், நான் கிட்டத்தட்ட 10 லாயர்ஸை மாற்றிட்டேன். 10 லாயர்ஸ் மாற்றி, ஏன்னா எந்த லாயர்ஸும் எங்களுக்கு ஜென்யூனாக எங்களுக்கு பண்ணலை. ஏன்னா எல்லாருமே அவங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு எல்லாமே அன்ஃபேவராக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லா லாயர்ஸோட பேரை எல்லாம்